கேட்டிய கிளி உதுகும் ஒரு கதையண்டு. அப்பா, மனுஷி மாமியார் விட்ட போனா பிறகு சமைச்சு சாப்பிட்டு பண்ணெடுக்க எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த வீடு கிளீன் பண்றதுக்கல்ல, அதுதான் சிக்கல். எல்லாம் உடஞ்சி கிளீன் பண்ணி அதை அடிச்சு இதை அடிச்சு மூச்சு வாங்குது. சரி, மூச்சு வாங்குதே என்று பார்த்தா இவங்க சும்மா இருக்கிறாங்க. யாரு இந்த எங்கட படங்கள் எடுத்தபடிகள் அடிச்சு அண்ணன் எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்கோ, எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்கோன்று. நேரம் இருந்தா போட்டுப்போம் தானேடாப்பா. கடை வேலை பார்த்து வீட்டு வேலை பார்த்து வழி வீடியோக்கள் பார்த்து கடைசியா இப்ப சரி கிளீன் பண்ணி கொண்டிருக்கத்தான் உங்களோட திருப்பி போன போட்டீங்கள். அன்னையோருக்கா வீடியோ செய்ய மறந்துட்டீங்கள். அதனால இந்த வீடியோ செய்கிறேன். இந்த மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் 3 மணிக்கு 2 படம் போட போறாங்க. எங்கட ஈழத்து படம், ஈழத்து சினிமாண்ட ஈழத்து படம். படத்தின் பேர் என்னன்னு சொன்னா, ஒன்று வந்து தீப்பந்தம், அந்த யாழ்ப்பாண லைப்ரரி ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கும். அந்த படம் நான் ஆல்ரெடி அந்த படம் பார்த்துட்டேன். வேற லெவல்ல செய்திருக்கிறாங்க படம். கண்டிப்பா போய் பாருங்க. மற்றது வந்து மூச்சடங்கா இரவுகள் என்று சொல்லி அந்த படம். இந்த 2 படமும் 21ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு ஹரோவில் உள்ள மெட்ரோ சினிமாவில் போடுறாங்க. கீழுக்கு டீட்டெயில் அட்ரஸ் எல்லாம் போட்டு விடுறேன். 2 படத்துக்கும் வெறும் 15 ஈழத்தமிழராகிய நாங்கள் இந்த படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுங்க, போய் பாருங்க. எங்களுடைய ஈழ சினிமாக்களையும் போய் பாருங்க. தென்னிந்திய சினிமாக்களுக்கு கொடுக்குற முன்னுரிமையை இந்த படங்களுக்கும் ஒருக்கா கொடுத்து பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. இந்த மூச்சடங்கா இரவுகள் நான் இன்னும் பார்க்கல, நல்ல படம்னு சொல்றாங்க. பட் தீப்பந்தம் வேற லெவல்ல இருக்கு படம். அந்த மாதிரி ஸ்டோரி படம் முடியல தான் உங்களுக்கு அந்த படத்துல த்ரில்லிங் விளங்கும். போகிற போக்க பார்த்தா ஈழ சினிமாண்ட திரைப்பட விமர்சகரா மாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் போகுது. ஏன்னா ஈழ சினிமா வரும்போதெல்லாம் அண்ணன் ஒரு வீடியோ போடுங்கோ, அண்ணன் ஒரு வீடியோ போடுங்கன்னு அமர்த்தி பிடிச்சி வீடியோ போட வைக்கிறாங்க. அதால நீலச்சட்ட மாறன் மாதிரி கடைசியா கேட்டிய கிளி ஈழ சினிமாவுக்கு ரிவ்யூ சொல்றாளா முடிய போகுது. சத்தியமா எந்த காணொலிகளை பார்க்குற நீங்கள், என்ன நேசிக்கிற நீங்கள், எனக்காக உதவி செய்ய போறீங்களா, இப்படியான படங்களை போய் பார்த்து அவைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஈழ சினிமா இன்னும் வளரணும். அதுக்காகத்தான் செய்கிறேன். 2வது, ஈழத்தில சினிமா எடுக்கிற நீங்கள் ஈழத்தில உள்ள இசையமைப்பாளர்களை பயன்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சில பேர் பயன்படுத்துறீங்க, நிறைய பேர் பயன்படுத்துறீங்க. ஈழத்தில் உள்ள நல்ல பிரபலியமான இசையமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. 10 சொல்லி ஆள் இருக்கிறார். அதே மாதிரி எங்கட திசோன், அடுத்தது எங்கட இப்ப பிடிபட்டான தம்பி எங்கட சங்கீத், இவங்களை எல்லாம் பயன்படுத்துவோங்க. சங்கீத் எனக்கு தெரிய 3 இசையமைப்பாளர், நிறைய இசையமைப்பாளர் இருக்குன்னா என்னுடைய டச்சில் உள்ளாக்கள் 3 பேர். ஒன்று வந்து 10, அடுத்தது திசோன், அடுத்தது சங்கீத். சங்கீத்தோட அவனுடைய கதைச்சினான். சங்கீத் சொன்னது, அண்ணன் வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் என்ன பாட்டா இருந்தாலும் சரி, குறும்படங்களா இருந்தாலும் சரி, மியூசிக்கா இருந்தாலும் சரி ரெக்கமெண்ட் பண்ணுமோ நான் செய்வேன்ட்டு. நீங்கள் வேற நாடுகளில் போய் செய்யற மியூசிக் செய்கிறது சரி அரவாசி தான் எங்களை சார்ஜ் பண்ணுவாங்க. இவங்களை பயன்படுத்தி இவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இவங்களையும் பலவங்கோ. ஈழ சினிமாவுகளில் அல்லது ஈழ சார்ந்து பாட்டு செய்கிறார்கள், இவங்களை பயன்படுத்துவோம். இவங்களோட போன் நம்பர்ஸ் வேணுமெண்டா கண்டிப்பா நான் தருவேன். 10ண்டையும் திசோண்டையும் சங்கீத்தின்டையும். நீங்கள் ஏதாவது பாட்டுகளோ சினிமாவோ செய்ய போறீங்கன்னா கண்டிப்பா இவங்களை பயன்படுத்துங்க. ஈழ சினிமா செய்கிறார்களும் கண்டிப்பா இவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து இவர்களையும் எங்களுடைய இசையமைப்பாளர்களாக அங்கீகரிங்கோ. அங்கீகரிப்பீங்கன்ற நம்பிக்கையோட மறந்துடாம இந்த படத்தை போய் பாருங்க. கீழுக்கு நான் போட்டுக்கிறேன் 2 படத்தினதும். பின்னர் 3 மணிக்கு வார ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 21ஆம் தேதி ஜூன் 2026 ஞாயிற்றுக்கிழமை கீழுக்கு டீட்டெயில் எல்லாம் போட்டுக்கிறேன். வாங்கோ, போய் பார்ப்போம். 2 படத்தையும் பார்ப்போம். பிரமாண்டமா இருக்கும், வேறு லெவல்ல இருக்கும். வாங்கோ போய் பார்ப்போம். கேட்டிய கிளி உதுகும் ஒரு காதையட்டு.